ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. அந்த பிளேயர் அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு நம்மள யாருக்காச்சும் தெரியுமா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1996 போர்ச்சுகல்ல பிறந்தவர் தான் டியோகோ ஜோட்டா. சின்ன வயசுல இருந்து ஃபுட்பால் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ரோட்ல கிழிஞ்ச ஷூலையும் பழைய ஃபுட்பால்லையும் தான் விளையாடுவாராம். இவரோட கேமை பார்த்த நிறைய கோச்சஸ் இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறதுனால இவராலலாம் பெருசா ஃபுட்பால்ல அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுக்காகவே ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணி 1 மணி நேரம் பிராக்டிஸ் செஷனை 2 மணி நேரமா மாத்தி இவரோட ஸ்கில்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. அப்போதான் அவரோட ஊர்ல இருந்த ஒரு லோக்கல் கிளப் இவரை எடுத்து ஒரு ப்ரொஃபஷனலா ட்ரெயின் பண்றாங்க. அங்க இருந்து லிவர்பூல் டீமுக்கு $12 மில்லியன் ஏலம் போறாரு. நிறைய கோச்சஸ் ஃபுட்பால்லாம் இவரால் பெருசா அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியும் இன்னைக்கு போர்ச்சுகல் டீம்ல ரொனால்டோ கூடயே பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காருன்னா இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ல. இந்த வீடியோவை ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.